பொதுவா மகரத்த பொறுத்தளவுல, அதனுடைய சிம்பிள் என்ன அப்டின்னா, இந்த பிரம்மா வந்து மகரத்த படைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் மைண்ட்ல படைச்சிருப்பார். ஓ! ஏன்னா, அதே நேரத்துல கொஞ்சம் ஒரு செல்ஃபிஷா இருக்காங்க அப்டின்னு அடுத்தவங்க நெனைக்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு தன்மை அப்படிங்கிறது வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க அப்படி செல்ஃபிஷ் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கெல்லாம் இவங்க ஸ்லிப் ஆவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கடன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமான ஒரு கடனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஜோதிடர் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆசிரியரும் கூட. நம்மள யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், அதே சமயத்தில் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா மேடம் கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம சனி வக்ர பயிற்சி முதல்ல போட்டோம். நல்ல ரெஸ்பான்ஸு, நிறைய பேர் அதை பார்த்துருந்தாங்க. நிறைய நமக்கு கமெண்ட்ஸும் வந்திருந்தது, நல்லா இருக்குது பதிவு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமும் தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மேம், பிரம்மன் எழுதிய விதி. அதை வந்து பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லலாம், பிறப்பு பலன் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தர் தலையிலையும் பிரம்மா வந்து எழுதுவார் அப்படின்னு ஆதி காலத்துல இருந்தே சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் அந்த பிரம்மா ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி விஷயங்களை எழுதியிருக்காரு, அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள், அந்த அமைப்புகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் அழகாக சொல்லுங்க மேம். முதல்ல பிரம்மன் எழுதிய விதினா என்ன அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லணும். பொதுவாக அவரவர் தமக்கு உள்ள ஆயுசும் தொழிலும் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன்ல சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா வந்து ஒரு குழந்தைய படைக்கும் போதே அது இன்னாருக்கு தான் குழந்தையாக பிறக்கணும், இன்ன கர்மாவை தாங்கி தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால அவர் கர்ப்பத்திலேயே நிச்சயிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டது நம்ம ஆரம்பம். நம்ம வந்து இப்போ அட்சய லக்னத்தில் லக்னம் மாற மாற பலன்கள் மாறும்னு சொன்னாலும் நம்மளோட எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த பிறப்பு லக்னம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம கிராமப்புறத்துல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்புல இந்த ஜெனட்டிக்ல இந்த கேரக்டர்ல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதனுடைய குணத்தன்மைகள் வெளிப்படுற விதங்கள் வேணா வேற வேறையாக இருக்கும், ஆனா உள்தன்மை அப்படிங்கிறது அது தொட்டில் சுடுகாடு வரையும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாறாது. ஏன்னா அது தலையெழுத்து, அது இந்த பாதை வழியாக பயணிக்கணும் அப்படிங்கிறத ரெக்கார்டாகவே கொண்டு வர்றது தானே. நமக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் எல்லாமே நம்ம பிறக்கும்போது நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது தான். அந்த நிர்ணயித்தல் வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய செயல்களால அது கூடவோ குறைச்சோ இருக்குமே தவிர கட்டாயம் அந்த விதிப்பயன் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையுமே அந்த இறைவன் வந்து எல்லாமே விதிக்கப்பட்டது. எல்லாமே விதிக்கப்பட்டதுன்னா ஏன் ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அது ஏன் பார்க்கணும்னா, இதுதான் அமைப்பு அப்படின்னா நான் எடுத்து வைக்கக்கூடிய பாதையை சரியாக வைக்கலாம் இல்லையா? நான் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கலாம் இல்லையா? எனக்கு தெரியல சில பிரச்சனைகளே, தப்பு செய்யாதன்னு எந்த ஒரு குழந்தையுமே தப்பு செஞ்சால் தண்டனை உண்டுன்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. அதையும் தாண்டி தப்பு செஞ்சு தண்டனையில மாற்றுறது யாருடைய குற்றம்? அப்போ ஒவ்வொரு வினையுமே நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய 6 அறிவுங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் படிச்சிருக்காரு. ஜாதகமும் மனிதனுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், மற்ற ஜீவராசிகளுக்கு பார்க்கறது கிடையாது. அப்போ அந்த நிகழ்வை வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் கொடுத்ததுக்காக அதை இப்படிதான் நடக்கணும், இப்போ அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையாக நடக்கிறதும் என் கையில தான் இருக்கு, அவங்க பேச்சை கேட்காம தருதலையா சுத்துறதும் என் கையில தான் இருக்கு. அப்ப நான் எப்படி இருக்கணும்னு நான் தானே முடிவு பண்றேன், அது மற்றவங்க கையில கிடையாது. அப்ப நான் என்ன மாதிரி உருவாகணும், நான் என்ன மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய நிகழ்வுகளால என்னுடைய செயல்களால அந்த கர்மாவின் தொடர்ச்சியை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடவுள் வந்து நம்மளை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புவார்? நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி இருக்குது.
நான் எந்த பாவமுமே செய்யல, ஆனா எனக்கு ஏன் மட்டும் இவ்ளோ? ஏன் இப்படி நடக்குது? நிறைய ஆமா. பாவம் பண்றவங்க எல்லாம் உண்மை, உண்மை. ரொம்ப சூப்பரா இருக்காங்களே. ஒரே ஒரு விஷயம், கெட்டவனுக்கு அடி விழுகுதுன்னா அது பெருசா வலிக்காது, நல்லவனுக்கு அடி விழுந்தாதான் அது வலிக்கும். அப்போ ஒரு ஜென்மத்துல நம்ம செய்த புண்ணிய பலனுக்கு கடவுள் மகிழ்ந்து என்ன வரம் கொடுக்குறாரு, நீ அடுத்த ஜென்மத்துல நீ கஷ்டப்பட்ட இந்த ஜென்மத்துல, அதனால இந்த கஷ்டத்துலயும் நீ நல்லது மட்டுமே பண்ணியிருக்க, உனக்கு பிரதிபலனா நான் அடுத்த ஜென்மத்துல உனக்கு நிறைய கொடுக்குறேன், நீ எப்படி வேணாலும் உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துக்கோன்னு வரத்தை கொடுத்துட்ற. அவன் என்ன பண்றான், அவன் நல்லவனா வளரணும், வளர்ந்தா அந்த புண்ணியம் அடுத்த தலைமுறைக்கும் பேசும். ஆனா என்ன கொடுத்த வரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்றான், கெட்டவனா உருமாறுறான். ஆனா அவனுடைய புண்ணியம் இருக்கிற வரையும் அவன் நல்லா தான் இருப்பான். அந்த புண்ணியம் எப்போ கழிக்கப்படுதோ அப்பதான் அவனுக்கு உள்ள தண்டனை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு ரொம்ப கெட்டவனா இருப்பான், அந்த கெட்டவன் என்ன பண்ணுவான், அந்த கடவுள் அவருக்கு தலையெழுத்தை எப்படி எழுதுவாரு, நீ ரொம்ப கெட்டவனா இருந்து உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உனக்கு எதுவுமே தெரியல, நீ நல்லவனா பிறந்து அவனுடைய வழியை நீ அனுபவிக்கும் போது தான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும், அந்த வேதனை புரியும், அதுதான் உனக்கான தண்டனைன்னு சொல்லி நல்லவனா படைச்சு அனுப்பிடுற. அதனாலதான் அவனால நல்ல நிலைமை, என்னதான் நல்ல குணங்களோட இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப இது ரெண்டுக்குமே நம்மளுடைய செயல்வினை தான் காரணமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சூப்பர் மேம். அதாவது பிறப்பு பலன்னா என்ன, பிரம்மா வந்து என்ன மாதிரி விஷயங்களை எழுதி அனுப்புறாரு அப்படின்னு சொன்னீங்க. இதுவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, கண்டிப்பா மாறுபடும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான விஷயங்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். கண்டிப்பா மேம். பிறப்பு பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கான அந்த பிரம்மன் எழுதிய விதி, அவங்களுடைய பிறப்பு பலன் எப்படி மேம் அமைஞ்சிருக்கு? பொதுவாக மகரத்தை பொறுத்தளவில் அதனுடைய சிம்பிள் என்ன அப்படின்னா, இந்த பிரம்மா வந்து மகரத்தை படைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் மைண்டில் படைச்சிருப்பார். ஏன்னா ஒரு முதலை அப்படிங்கிற ஒரு உருவமாகவும் அதை பார்க்க முடியாது. ஆனால் அது சொல்றது வந்து முதலை ரூபம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிலத்துலையும் ஸ்ட்ராங்காக இருக்கும், நீர்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதனுடைய வலிமையை பொறுத்தளவில் அது சைலண்ட்டாக இருந்து சைலண்ட் கில்லர் யாரு அப்படின்னா அந்த மகரம் சொல்லலாம். ஆனால் அவங்கள தப்பாக சொல்ல கிடையாது, இவங்க சைலண்ட்டாக காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லவர்கள். ஒரு விஷயம் வெளியில தெரியாம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மகரத்தை கூட வச்சிருந்தா வெளியில தெரியாம ஜெயிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா ஒரு செயலை செய்து ஜெயிப்பவர்கள் அப்படின்னா அந்த மகரம்னு சொல்லலாம். இந்த முதலை பிடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முதலை பிடி அப்படிங்கறது இவங்க ஒரு செயலை எடுக்க மாட்டாங்க, அவ்வளவு லேஸ்ல எடுத்துட்டாங்கன்னா விட மாட்டாங்க. அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான், அதுல வெற்றி ஆனதுக்கு அப்புறம் தான் அதை விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விழிப்பவர் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே நேரத்துல கொஞ்சம் ஒரு செல்ஃபிஷா இருக்காங்க அப்படின்னா அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு தன்மை அப்படிங்கிறது வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க அப்படி செல்ஃபிஷ் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் நல்லா இருந்தாதான் மற்றவங்களை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தன்னை கொஞ்சம் வலுப்படுத்திக்குவாங்க. அது அடுத்தவங்க பார்வைக்கு ரொம்ப செல்ஃபிஷ் மாதிரி தெரியும் அப்படிங்கிறது தெரியும். அந்த ஒரு விஷயத்த மட்டும் இவங்க கொஞ்சம் மாத்திக்க ட்ரை பண்ணணும். இவங்க பண்றது எல்லாமே பின்னாடி தான் நல்லா இருக்கும்னு ஒருத்தங்களுக்கு தோணும். ஆனா அவங்க பண்ணும்போதே அடுத்தவங்க மனசை காயப்படுத்தக்கூடாதுங்கிறத இவங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கிறது நல்லது. இவங்க காயப்படுத்தினதுக்கு அப்புறம் நான் இதுக்காக தான் செஞ்சேன்னு இவங்க நியாயமான காரணங்களை சொன்னாலுமே அந்த காயம் பட்டதுக்கு அப்புறம் சொல்றது பிரயோஜனம் இல்லை பாருங்க. அதனால அந்த குடும்பத்திற்கிட்டே ஆகட்டும், உறவுகள்கிட்டே ஆகட்டும், மற்றவங்கள்ட்ட ரொம்ப ஸ்வீட்டா பழகுவாங்க. வெளியில இவங்களை பத்தி கேட்டு பாருங்களா, இவங்கள மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாது. உண்மைதான் மேம் அது. ஏன்னா மகரத்தால நான் நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கேன், அதனால நீங்க சொல்லும் போது என்னால உணர முடியுது. வீட்டுக்குள்ள அப்படிங்கிறப்போ பா இவங்கள விட செல்ஃபிஷ் யாருமே கிடையாதுப்பான்னு அடுத்தவங்க சொல்ற அளவுக்கு தான் அவங்களுடைய கெப்பாசிட்டி இருக்கும். அந்த இவங்களுடைய சூழ்நிலை பெரும்பாலும் பொருளாதாரத்துக்கு நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க அது எப்போதுமே அந்த ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்களுக்கு தெரியாமல் சேவ் பண்ணுவாங்க. அது இவங்களுக்கு ரொம்ப ஒரு கைவந்த கலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு இவங்க யார் கையும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவங்கள்ட்ட அந்த சேவிங்ஸை எடுத்து அவங்க செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இது கர்ம ராசி, காலபுருஷனுக்கு இது கர்ம ராசிங்கிறதுனால அடுத்தவங்களுடைய கர்ம பலன்களை தீர்க்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு உண்டு. இவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனா அந்த கஷ்டம் தான் அவங்களுக்கு ஒரு பரிகாரமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதோட இவங்களுக்கு கம்யூனிகேஷன் பொறுத்தளவில் இவங்க அந்த டிராவல் சம்பந்தமான ஒரு கம்யூனிகேஷன், இப்போ டிராவல் ஏஜென்சி பண்ணுறாங்க, தொலைத்தொடர்பு சாதனங்கள் சம்பந்தமானது இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள், வெளிநாடு வர்த்தக தொடர்புகள் இதெல்லாமே இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இவங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிற சனி பகவானுடைய நிகழ்வு என்னென்னா ஆகாய தத்துவத்தோட வரும். அந்த ஆகாய தத்துவத்தோட பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் இவங்களுக்கு நேரடியாக அவங்களோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம்.
அதனால இவங்க கர்ம ராசின்னு சொன்னாலுமே அந்த கர்மம் அப்படிங்கிறது ரொம்ப செயல்திறனும் கர்மம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கர்மமே கண்ணாயினார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளேயே நிற்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உண்டு. இது எங்கெல்லாம் இவங்க ஸ்லிப் ஆவாங்க அப்படின்னா இவங்களுடைய தன்மை அப்படிங்கிறது சில நேரங்களில் ரொம்ப கல்லு மனசா இவங்களை பார்க்கறதுக்கு இருக்கும். அந்த இடத்துல இவங்க தோத்து போயிடுவாங்க. எந்த இடத்துல இழகணுமோ அந்த இடத்துல இழகணும். எல்லா இடத்துலையுமே கல்லாவே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டாங்கன்னா அங்கே தோத்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. அதே போல் இவங்க வந்து வீடு அப்படிங்கிறதும் நல்லா இருக்கு. தாய் தந்தையர் மேலே கொஞ்சம் பற்றுதல் பாசம்லாம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவங்களுடைய குழந்தைகள் சார்ந்த எதிர்பார்ப்புகளை இவங்க வச்சுக்காம இருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இவங்களுடைய குழந்தைகளால் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபத்துவமான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் அவங்கள அவங்க போக்கில் வளர விடணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. குழந்தைகளுக்கு தொழில்துறை சார்ந்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுடைய தன்மைகள் இப்போ குழந்தைங்க பேரில் தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அது நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இவங்களுக்கு கடன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமான ஒரு கடனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால கடனை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அப்பாவுக்கும் இவங்களுக்குமான ஒரு ஸ்நேகம் வந்து அவ்வளோ சிறப்புக்குரியதாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை இவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க, குடும்பம் இவங்களை புரிஞ்சுக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அதுக்கு மட்டும்தான் இவங்க போராட வேண்டியது இருக்கும். மற்ற எதுக்குமே இவங்க போராட வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லாவே இருக்கும். சூப்பர் மேம். மகர ராசிக்கு அந்த பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் புட்டு புட்டு வச்சிங்கன்னு தான் சொல்லணும். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா எந்த தெய்வத்தை மேம் வணங்கலாம்? கண்டிப்பாக இவங்க வந்து மகாலட்சுமி தாயாரை வணங்குறது இவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால் அது பெருமாளுடைய கோவிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை இவங்க ரொம்ப இஷ்டமாக கும்பிட்றாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த ராசிக்கு பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடமை நீங்க ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க ஜாதகம் கத்துக்கணும், நான் ஒரு ஜோதிடர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா கவலையே வேண்டாங்க. மேடம் அதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகுப்புலையும் நீங்க கலந்துக்கிட்டு நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக மேம் கிட்ட பேசி அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகுப்பில் நீங்களும் சேர்ந்துக்கோங்க. மேம் இப்போ நீங்கள் வந்து ஜோதிட வகுப்பு எடுக்கிறீங்க இல்லையா, அதனுடைய விவரங்கள் மக்களுக்காக சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, ஜோதிடம் முதல்ல எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா நிறைய பேருக்கு இங்கே நான் தப்பே பண்ணலையே நமக்கு ஏன் தண்டனை கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகள் தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களுக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க, ஓ நம்மளால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத. நம்ம பொதுவாக நம்மளை யாராவது குறை சொன்னாங்கன்னா நமக்கு ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அதுவே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கும் போது தான் அதனுடைய ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த வகுப்புல கலந்துக்கிட்ட அத்தனை பேருடைய ரிவ்யூவும் பார்க்கும்போது நான் இங்கே வந்து தாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு புரியுது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறது தான் இதில் உள்ள ஹைலைட்டு. அப்படி ஒத்துக்கும் போது நம்மளே சுயமாக நம்ம ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுடைய சாதக பாதங்கள், நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது, ஒரு கடனை கூட யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்கக்கூடாதவங்கள்ட்ட வாங்கி என்னால் கடனே கட்ட முடியலன்னு புலம்புறதை விட நம்ம இன்னார்கிட்ட வாங்கினா கடனை ஈஸியாக கட்டிடலான்னு தெரிஞ்சு வாங்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக. அதனால நம்ம ஜாதகத்தை நாமளே தெரிஞ்சுக்கிறது எவ்வளவோ பெஸ்ட். சூப்பர் மேம். ஜோதிட வகுப்பு ரொம்ப அருமையாக எடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேம். இந்த ஜோதிட வகுப்புல வந்து மக்கள் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா எப்படி மேம் உங்களை காண்டாக்ட் பண்றது? எத்தனை நாள் இந்த வகுப்பு இருக்கும்? பல மாதங்கள் அப்படிங்கிறது அவசியமே இல்லை மேம். ஒரே மாசத்துல கத்துக்க முடியும். இன்னும் சொல்ல போனா 15 நாள்ல பலன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து 15 நாள் ப்ராக்டிஸ், அவங்க ஜாதகத்தை அவங்க போட்டு ஆய்வு பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுப்போம். இப்போ இதில் வந்து கற்றுக்கிறதுக்கு அவங்க வேறு ஒன்றுமே இல்லை, எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இன்னது படிச்சிருக்கணும் அது படிச்சிருக்கணுங்கிறதுல தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அவங்க யார் இருந்தாலும் வயது வரம்பு கிடையாது. நம்ம வகுப்பில் வந்து 6வது படிக்கக்கூடிய குழந்தை படிக்குது, 91 வயசு தாத்தாவும் படிக்கிறார். அப்போது அந்த மாதிரி எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது இந்த வகுப்பு. அதனால அவங்க ஒரு மாசத்திலேயே அவங்க பலனை அவங்களால பார்த்துக்க முடியும்.
சூப்பர் மேம். ஒரே மாதத்தில் ஜோதிடம் நீங்களும் கத்துக்கலாம். உங்களுக்கு யாராவது ஜோதிடம் கத்துக்கணும், உங்கள யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.